ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி டீப் தீஸ் குக்காட்டில் வெங்கல பானையில் பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். அதனால் 1.5 கப் பச்சரிசி பொங்கல் அரிசின்னு கேட்டு வாங்குங்க. அதை நல்லா 3 தடவை கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அடுத்து வெல்லம், அரிசி நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம் சம அளவு எடுத்துக்கணும். நான் 1.5 கப் அரிசி எடுத்துருக்கனால 1.5 கப் வெல்லத்தை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெங்கல பானையை நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி கோலம் போட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. எதுக்கு சூடு பண்ணுறோன்னா அப்போ தான் பால் சீக்கிரம் பொங்கும். அடுத்து பால் 1 கப் சேர்த்துக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி 2 கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி 2 கப் சேர்த்துக்கிறேன். அதோட மஞ்சள் இலையும் இஞ்சி இலையும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டிருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ திறந்து வச்சு பால் பொங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், லைட்டாக பால் மேலே பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அடுத்து அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை அதோட சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் அந்த அரிசி பிடிச்சிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் யூஸ்வலாக 1.25 கப்பு அரிசிக்கு 4.5 கப் தண்ணி தான் நான் ஊற்றுவேன். ஏன்னா நான் போட்டிருக்க அரிசி கொஞ்சம் தண்ணி இழுக்கிறனால 1.5 கப் ஜாஸ்தியாகவே ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்துடுச்சு. இதான் நல்ல ஸ்டேஜு. கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், அரிசியும் நல்லா மசிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரிசி நல்லா வெந்துடுச்சு. அதோட நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை அதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கிண்டி விட்டுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைனா அரிசி டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். நம்ம போட்டிருக்க வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் வெல்லத்தை டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பாகு காய்ச்சியும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் யூஸ்வலாக பொடிச்சு போடுறனால நான் பொடிச்சு போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு, பொங்கலும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை கற்பூரம் பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாங்கிறவங்க சேர்த்துக்க வேணாம். அதோட தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். யூஸ்வலாக பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்து, இஞ்சி, பூ எல்லாம் கட்டி தான் பொங்கல் வைப்பாங்க. நான் அது கருகிடும்னு சொல்லிவிட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கட்டுவேன். இப்போ சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.